நெக்ஸ்ட் டாபிக் தமிழகத்தில் கலப்பின பயிர்கள் மற்றும் தரங் சக்தி. சரியா? சரி, இப்போ தமிழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கலப்பின பயிர்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழகத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசாங்கம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆலோசனை வழங்கியிருக்காங்க. சரியா? இப்போ இது இன்னைக்கு ஏன் 14ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, இது கரண்ட் அஃபேரில் வருது. இதுனா பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா 109 வகையான கலப்பின பயிர்கள், அதாவது உயிரி செறிவூட்டப்பட்ட அப்படி 109 கலப்பின பயிர்களை என்ன பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துறாரு. இது இந்தியாவுக்கு என்ன பண்ணும், உகந்தது. இது ஏன் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ சில இடங்களில் வறட்சியை தாங்க முடியாமல் இருக்கும், சில இடத்துல அதிகமான நீர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வறட்சியை தாங்கக்கூடிய பயிராக அறிமுகப்படுத்துவாங்க. இல்லை நீர் அதிகமாக இருக்கா, அதுக்கு உகந்த அந்த நீரில் என்ன பண்ணணும், அது சாஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது, அதுக்கு உகந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பயிர்களை அறிமுகப்படுத்துவாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 109 கலப்பின பயிர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் 69 பயிர் வகையை சார்ந்தது. அதாவது நெல், மக்காச்சோளம், கரும்பு, அது மாதிரி 169 பயிர் வகையை சார்ந்தது. 40 தோட்டப்பயிர்கள், அதாவது தர்பூசணி, அப்புறம் அது மாதிரியான தோட்டப்பயிர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரியா? இதில் 10 வகையானது என்னன்னா இந்தியாவை சம்பந்தப்பட்டது, தமிழகத்தை சம்பந்தப்பட்டது. அப்ப 69 பயிர் வகைகள், 40 தோட்ட வகைகள், 10 என்னன்னா 109ல 10னா தமிழ்நாட்டோட பயிர்கள். சரியா? அது அப்படின்றத இதோட ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். சரியா? இப்ப தமிழ்நாட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா ஒரு 7 வகையான பயிர் வகைகள். இந்த பயிரை போட்டீங்கன்னா நீ என்ன பண்ணலாம், விவசாயத்துல பயன்படுத்தினா மகசூல் அதிகமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நெல் வகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ஸுக்கு 35 குவிண்டால்லேருந்து 56 குவிண்டால் வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நெல் வகையில. அப்ப நெல் ரகம் பார்த்தீங்கன்னா CSR 101, KKLR அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான நெல் வகையை என்ன பண்ணிருக்காங்க, தமிழகத்துக்கு இது உகந்தது. அந்த உகந்ததுன்னா இது 35க்கு மேற்பட்ட குவிண்டால் எடுக்கலாம், இது 56 குவிண்டாலுக்கு மேற்பட்டது இதுல நம்ம எடுக்க முடியும் அப்படின்றது ரெஃபர் பண்றாங்க. இந்த 2 வகையான நெல்லுமே யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னா பாண்டிச்சேரி அரசாங்கத்தால ஜவஹர்லால் நேரு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தான் என்ன பண்றாங்க, இந்த 2 வகையான நெல் வகையை உற்பத்தி செய்யறாங்க. சரியா? இது 2 வகையான நெல் வகை. சரி, 4 வகையான சோளம். சரியா? சோளங்கள் இருக்குல்ல, அதுல 4 வகை என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு உகந்தது அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. சிறுதானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா CPRMB1 அப்படின்ற சிறுதானிய வகை என்ன பண்ணணும், நமக்கு உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. எல் தஞ்சிலா அப்படின்ற எல் வகை நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த எல் வகையை பயன்படுத்தினீங்கன்னா நம்மளோட மண்ணுக்கும் நம்மளோட சூழ்நிலைக்கும் என்ன பண்ணும், அதிகமான மகசூல தரும் அப்படின்ற மாதிரியானது இந்த எல் வகையை உருவாக்கியிருக்காங்க. இப்ப கால்நடை தீவனம்ன்றது பெரும்பாலும் எல்லாராலையும் பயிரிடப்படுது. முன்னாடி என்னன்னா விவசாய நிலங்கள் அதிகமா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஈடுபடுத்தி என்ன பண்றாங்க, வச்சிருந்தாங்க வேளாண்மையில. இப்ப என்ன பண்றாங்கன்னா அதிக அளவில் நம்ம ரியல் எஸ்டேட் துறை அதிகமா வளர்ந்ததுக்கு அப்புறம் விவசாயம்ன்றது பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சரியா? அப்ப என்னன்னா இந்த கால்நடை தீவனம், இப்ப எல்லாரும் வீட்லயுமே பாத்தீங்கன்னா கால்நடை தீவனம் கொஞ்சம் ஓரமா போட்டு வச்சுப்பாங்க. வயல் இருக்குன்னா விவசாயம் பண்றாங்க, கொஞ்சம் கால்நடை தீவனம் போட்டு வச்சிருப்பாங்க. காலையில மாலையில என்ன பண்ணுவாங்களா, கால்நடைகளுக்கு அந்த தீவனத்தை உணவா வழங்கிடுவாங்க. சரியா? அது மாதிரி கால்நடை தீவனம் புதிய ரகத்தை என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. JPM 18-7 அப்படின்ற மாதிரியான ஒரு ரகம். சரியா? இந்த ரகத்தை எல்லாத்தையுமே தமிழ்நாடு பயன்படுத்தினா அதிகமான மகசூல் எடுக்கலாம் அப்படின்றது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு ரெஃபர் பண்ணிருக்கு. சரியா? இதுதான் என்னது, தமிழகத்தில் கலப்பின பயிர் அப்படின்னு சொல்லப்படுறது. தரங் சக்தி அப்படின்றது விமானப்படை போர் பயிற்சி அப்படின்றது கோயம்புத்தூர் நடந்திருக்கு. இந்த பயிற்சி எத்தனை நாள் நடைபெறுது அப்படின்னா 5 நாளுக்கு நடைபெறுது. இன்னைக்கு 14ஆம் தேதியோட நிறைவு பெறுது. 5 நாள் நடைபெற்றது. இது எங்க நடந்திருக்குன்னா சூலூர் விமானப்படை தளத்துல என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்கு. சரியா? இது எந்தெந்த நாடுகள் பங்கேற்றுச்சு அப்படின்னா இந்தியா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் பிரிட்டன் அப்படின்ற 5 நாடுகள், இந்தியாவோட சேர்த்து 5 நாடுகள். இது எல்லாமே என்னது, விமானப்படை. இது என்ன பயிற்சினா விமானப்படை பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அப்ப என்ன, இது ஏன் நடத்தணும், இந்த பயிற்சி ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம நாடு என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜிஸை என்ன பண்ணுவோம், அந்த நாட்டுக்கு என்ன பண்ணுவோம், வழங்குவோம். அந்த நாடு என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்ப இந்த 5 நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட விமானப்படை பயிற்சியை என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணிப்போம். அதுதான் இது முக்கியமானது. இந்தியாவில எது பங்கேற்றது அப்படின்னா தேஜாஸ், சுகாய் மற்றும் மிக் அப்படின்றத போர் விமானங்கள் என்ன பண்ணுது, பங்கேற்றது. இதுதான் என்னது, நம்ம காஞ்சி ரேடியன் IAS அகாடமியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன பண்ண போறோம், தெள்ள தெளிவா
மாணவர்களுக்கு புரியும் விதமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் தினசரி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.